ஒரு இன்சூரன்ஸ் எனக்கு எப்படி தான் யூஸ் ஆகுது? நீங்கள் இன்சூரன்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு பாலிசி காப்பின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கார்டுன்ற ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு லிஸ்டட் ஹாஸ்பிட்டல், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட எவ்வளோ லிமிட் இருக்குது? 1 லட்ச ரூபா. இந்த 80,000 ரூபாயில் நான் மெடிக்கல் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் இன்சூரன்ஸ் அப்ரூவல் பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபா லிமிட் இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க அப்ரூவல் பண்ணுறது 70,000 அப்ரூவல். எந்த அடிப்படையில் அவங்க அப்ரூவல் பண்ணுறாங்க? இவ்வளோ தான் அப்ரூவல் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தது, இப்போ மருத்துவ காப்பீடு திட்டம் மாதிரி வருது. அதுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை, அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு 5 வருஷம் நான் இன்சூரன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீமியம் கட்டிட்டு வரேன். எனக்கு 5 வருஷமும் எதுவும் ஆகலை. அப்போ அந்த கட்டின காசு தான் என்ன ஆகும்? உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12,000 ரூபா இயர்லி. இது ஒரு சாமானியனால பண்ண முடியுமா இந்த மாதிரியான விஷயம்? ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு ஃபோன் ஒரு 40,000 50,000 கொடுத்து வாங்குகிறோம். ஒரு 12,000 கொடுத்து சாமானியமான வாங்க முடியாத விஷயமே கிடையாது. யார் நினைச்சாலும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும். இல்லை சார் நான் லட்சமாக சம்பாதிக்கிறேன்னா வாங்க வேண்டாம். ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு லேமேன் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணி எது சரியாக இருக்கும், எது தப்பாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து தவிர்த்து இருந்துக்கிட்டா நான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கணுன்ற மாதிரி என்ன ஐடியா? வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம நீங்கள் நம்ம பேசுகிற மாதிரி யூடியூப்பில் நம்ம இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, கான்டென்ட்ஸ் நிறையா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியும். பண்ணலாம் தாராளமாக. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி எடுத்துக்கணும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பவர் ஃபியூச்சரிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியை சார்ந்த சீனியர் மேனேஜர் முக்தார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே நம்ம பேசுகிறபடி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம பேசுவோம். இன்சூரன்ஸ்னால் என்ன, யார் போடலாம், யார் போடக்கூடாது, யாருக்கு அது தேவை, யாருக்கு அது தேவையில்லை, இப்படிங்கிற கேள்வி தான் நம்ம ஆரம்பத்தில் என்ன கேட்டது போல் இன்சூரன்ஸ்னால் என்ன? வாய்ப்பளித்த ஐத்தமிழுக்கு நன்றி. இன்சூரன்ஸ்னால் என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இன்சூரன்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் இருந்தது என்ன, வருமுன் காப்போம், அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு சொல்லிட்டு வருமா? வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு வருமா? வராது. அந்த எதிர்பாராம வர்ற நோய்க்கும் அந்த எதிர்பாராம வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இன்சூரன்ஸ்னா காப்பீடு வந்து இதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, எல்லாருமே எடுக்கலாம் இன்சூரன்ஸ். சின்ன குழந்தைலேருந்து பிறந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம், எல்லாருமே எடுக்கலாம். என்னன்னா இதில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. என்னென்ன டேர்ம்ஸ், எப்படி கவர் ஆகும், எப்படி கவர் ஆகாது, இதெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் கேட்ராக் இருக்கும், ஒரு 10 வருஷமாக இருக்கும். சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும், அது ஒரு 5 வருஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவங்க காசு கொடுத்து செலவு பண்ணியிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்போ அவங்களுடைய காசு செலவு பண்ணது பிறகு அவங்க இன்சூரன்ஸ் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனைக்கு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, முதல்ல உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் செல்ஃப் எடுக்கலாம், செல்ஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், உங்களுடைய டிபெண்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ டிபெண்டன்ஸ்னால் உங்கள் ஸ்பவுஸ், சில்ட்ரன், ஃபாதர் அண்ட் மதர் எல்லாருக்கும் சேர்ந்து இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இதில் 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ், கார்பரேட் இன்சூரன்ஸ். இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளா பே பண்ணி, நம்மளுடைய சொந்த காசை கொடுத்து பே பண்ணி நம்ம எடுத்துக்கிறது. கார்பரேட் இன்சூரன்ஸ் அவங்கவுங்க பெரிய கார்பரேட் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை செய்யற நிறுவனங்கள், வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும், அங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தனிநபர் இன்சூரன்ஸ். இப்போ நான் என்னுடைய பேர் முக்தர் இல்லையா, எனக்கு ஒரு 35 வயசு ஆகுது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கிறதுனால உடனே இன்சூரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இப்போ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இந்த நோய் வச்சுட்டு கிளைம் பண்ணணுன்றதுக்காக இன்சூரன்ஸ் காசு எடுக்கணுன்றதுக்காக வராங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகணும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் உடனே கிடைக்கும். எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் மெடிக்கல் டெஸ்ட், இந்த வயசு லிமிட் இருக்குது, வயது வரம்பு இருக்குது இல்லையா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சில கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில கம்பெனிக்கு வேணான்றாங்க. பட் இப்போ கோவிட் வந்ததுலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் கொடுக்குறாங்க. 45 வயசுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீ மெடிக்கல் செக்அப் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரீமியம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டிக்ளைன் பண்ணிடலாம், வேண்டாம் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்றான். ஸோ ஏஜ் லிமிட்டுக்கு ஏற்ற மாரி தான் ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும்.
இப்போ எனக்கு 35 வயசுன்றதுனால பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃப் மட்டும் எடுக்கிறேன்னா, எனக்கு ஒரு 10,000 வரும். இல்ல நான் என் அம்மா, அப்பாவையும் சேர்த்து எடுக்கிறேன். என்னுடைய ஒய்ஃபையும், குழந்தையும் சேர்த்து எடுக்கிறேன். அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிரீமியம் வந்து அதுக்கேத்த மாரி சேஞ்ச் ஆகும். இந்த பிரீமியம்னா என்ன? பிரீமியம்ன்றது என்னன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்க பே பண்ணக்கூடிய தொகை தான் வந்து பிரீமியம். அது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ற மாரி வரும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பைக் யூஸ் பண்றீங்க இல்லையா சார்? உங்ககிட்ட தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போலீஸ்காரங்க செக் பண்றாங்க இல்லையா? ஹெல்மெட் இருக்கான்னு செக் பண்றாங்க, இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ்க்கு நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை காசு கட்டுறீங்க இல்லையா? ஸோ அந்த காசுக்கு என்ன சொல்றீங்க? இன்சூரன்ஸ் அமௌண்ட்னு சொல்றீங்க. அதுக்கு பேர் தான் பிரீமியம். பிரீமியம் வந்து எல்லாத்துக்குமே மோட்டர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பே பண்ணணும். கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் பே பண்ணுவாங்க. பட் அது அவங்க சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. 3 மந்த் 6 மந்த் வந்து அவங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டில் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸில் எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாதுன்றது நம்ம 1 by 1 பார்க்கலாம். இல்ல நான் அதுக்கு முன்னாடி நான் கேட்டுறேன். ஒரு இன்சூரன்ஸ் எனக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்? எஸ், நல்ல கேள்வி. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கு. அந்த நோயை வந்து நான் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இல்லை எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஃபியூச்சரில் வந்து காசு செலவாகுது, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் நிறைய காசு செலவாகுது, எனக்கு காசு செலவு பண்ண விருப்பம் இல்லை, நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து என்னுடைய சேஃப்டியை நான் பார்த்துக்கணும். நாளைக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா, எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்காமல் நாளைக்கு இருந்தேன்னா எனக்கு என்னுடைய ஃபுல் செலவும் நான் தான் பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை மட்டும் பே பண்ணால் போதும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 நபருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருது, அவர் இன்சூரன்ஸே எடுக்கலை, அவர் போய் அட்மிட் ஆகிறாருன்னு நினச்சிக்கோங்களேன், எல்லாம் A to Z எல்லா செலவுமே அவர் தான் பே பண்ணணும். இதுவே இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு 10,000 பே பண்ணி ஒரு வருஷத்துக்கு 1 செப்டம்பர்லேருந்து அடுத்த வருஷம் 31 ஆகஸ்ட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 1 லட்ச ரூபா லிமிட். இப்போ எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்கு, நான் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன்னா லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் அண்ட் நான் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல். லிஸ்டட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கார்டு வரும். நீங்கள் இன்சூரன்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு பாலிசி காப்பின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கார்டுன்ற ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு லிஸ்டட் ஹாஸ்பிட்டல், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் லிஸ்ட் எங்கே சார் பார்க்குறதுனா சைட்லேயே இருக்குது. இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி கவர்டு இருக்கா, இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாம். அதுவும் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அங்கேயும் போயிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் கார்டை காமிச்சு என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இப்போ 1 லட்ச ரூபா லிமிட். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 80,000 செலவாகும். இப்போ என்கிட்ட எவ்வளோ லிமிட் இருக்குது? 1 லட்ச ரூபா. இந்த 80,000 நான் மெடிக்கல் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் அப்ரூவல் பண்ணிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70,000 இன்சூரன்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டுனா நான் மெடிக்கல் அமௌண்ட்ன்றது இந்த சிரஞ்சி, காட்டன், யூரோ பேகு, ஹவுஸ் கீப்பிங் சார்ஜஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, இதெல்லாமே வந்து இந்த நான் மெடிக்கல் மிஸ்செல்லனஸ் எக்ஸ்பென்ஸில் வந்துடும். ஸோ அந்த 10,000 மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி இல்லை. நான் இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். 1 லட்ச ரூபா லிமிட் இருக்குன்னு சொல்கிறீங்க, அவங்க அப்ரூவல் பண்ணுறது 70,000 அப்ரூவல் எந்த அடிப்படையில் அவங்க அப்ரூவல் பண்ணுறாங்க? இவ்வளோ தான் அப்ரூவல் பண்ணுவோம். கேப்பிங், ஏல்மெண்ட் கேப்பிங்னு இருக்கும். இப்போது கிட்னி ஸ்டோன்னா 40,000, ஒரு உதாரணம் கிட்னி ஸ்டோன்னா 70,000 தான் பே பண்ணும், கேட்ராக்னா 30,000 தான் பே பண்ணும். ஒரு நோய்க்கும் ஒரு லிமிட் இருக்கும். அது வந்து கவர்மெண்டால ஆல்ரெடி அக்ரீட் பண்ண ப்ரீடிஃபைன்டு தான். ஓகேங்களா? அக்ரீட் டேரிஃப்னு சொல்லுவாங்க, ஜிப்சா பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேரிஃப் கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, டேரிஃப் வந்து அதிகமாக வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஹாஸ்பிட்டலில் பில் அட்மிட் ஆகும்போது அவங்க இஷ்டத்துக்கு பில்லை போடுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் பில் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற டாக்டருக்கு தெரியும், கிட்னி ஸ்டோன்னா 70,000 தான் வரணும், 80,000 தான் வரணும்னு ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட் வந்து இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆல்ரெடி சேங்ஷன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும். இப்போ இந்த 70,000 பே பண்ணிட்டோம், மீதி 30,000 நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பேலன்ஸில் இருக்கும். பட் இப்போ 70,000ல் 10,000 நீங்கள் பே பண்ணுறீங்க, 70,000 இன்சூரன்ஸ் உங்களுக்கு பே பண்ணிடும். இது வந்து இந்த பெனிஃபிட் இருக்குது. இதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா எல்லா ஃபுல் கேஷையும் நீங்கள் தான் பே பண்ணுங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தது, இப்போ மருத்துவ காப்பீடு திட்டம் மாதிரி வருது, அதுக்கும் இன்சூரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லை, அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் இருந்தது, நீங்கள் முழுக்க நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. ப்ரீமியம்ன்றது அந்த காப்பீட்டுக்கான தொகை, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பே பண்ணுறீங்க. உங்களோட விருப்பம் தான், எனக்கு 5 லட்ச ரூபா வேணும், எனக்கு செல்ஃப் மட்டும் தான் வேணும், இல்லை எனக்கு பேரண்ட்ஸ் டிபெண்டனோட சேர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பட் இது அம்மா காப்பீட்டு திட்டம் அப்படி கிடையாது. அது வந்து நம்ம தமிழக அரசாங்கம் மூலிமா அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கறது, இல்லாத வேலைகளுக்காக அது போய் சேரக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 3,000 மட்டும்தான் உங்களுக்கு பே பண்ண வேண்டியது வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 30,000 40,000 தான் லிமிட் இருக்கும்.
அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் ஆகும் அண்ட் மற்ற எங்கேயாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் பண்ணிக்கலாம். 30,000 லிமிட் சொன்னது வந்து நான் இப்போ பேசிக்காக சொன்னேன். மேபி அதுவும் 2 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்கு. அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது, அது அரசாங்கத்தினால உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது. அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட், அந்த ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட், வேற வேற இருக்கு தம்பி. இது வந்து உங்களுடைய கை காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துலேயுமே போய் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அது நம்ம கலைஞர் காப்பீட்டு திட்டமும் நம்ம ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. இங்கே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இங்கே நம்ம வேணும்னா நம்மளா போயிட்டு தேவையான ஹாஸ்பிட்டலில் நம்மளா சூஸ் பண்ணி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி. சரி, நான் ஒரு 5 வருஷம் நான் இன்சூரன்ஸ் நீ சொன்ன மாதிரி ப்ரீமியம் கட்டிட்டு வரேன். எனக்கு 5 வருஷமும் எதுவும் ஆகலை. அப்போ அந்த கட்டின காசெல்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நில் கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நில் கிளைம் போனஸ், அதாவது அந்த வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணலை. இப்போ எனக்கு 5 லட்ச ரூபா லிமிட் இருக்கு. நான் வந்து தொடர்ந்து ஒரு 3 வருஷமா எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் கிளைம் பண்ணாததுக்காக அந்த 5 லட்ச ரூபான்றது உங்களுக்கு 5.5 லட்சமாக கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் கட்டினதை விட ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அதான் அடுத்த வருஷத்துக்கு நில் கிளைம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு போனஸ் ஆட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு 12,000 ரூபாய் பே பண்ணியிருக்கீங்கன்னா 6 லட்ச ரூபாய்க்கு 15,000 பே பண்ணணும். ஆனால் 6 லட்ச ரூபாய்க்கு 13,000 கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் லிமிட் ஏற்றி கொடுப்பாங்க, என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது ரெண்டாவது, இந்த டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து 6 வருஷம் யூஸ் பண்ணவே இல்லை சார், நான் இந்த வருஷம் வந்து எல்லாரும் பண்ணுற தப்புமே இதுதான். வந்து 5 வருஷம் நான் கண்டினியூ இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலை, நான் ஃபிட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு 6வது வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டாங்க, இல்லை விட்டுடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு 6வது வருஷம் தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ கட்டினது எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். சில டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இண்டிவிஜுவல் பாலிசியில் பார்த்தீங்கன்னா கேட்ராக்ன்றது கண்ணில் வந்து பூ விழுகுது. அது ஒரு 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஓகேங்களா? லேடிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. சில ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்டெக்டமி இருக்குது, அண்ட் வந்து யூட்ரஸில் ப்ராப்ளம் ஆகிறதுலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஸோ க்ரானிக் ப்ரெக்னன்சி இதில் வருமா? அதில் ப்ரெக்னன்சி வந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு 35 வயசு இருக்குது, ஒரு சைல்டு தான் இருக்குது, இல்லை நீங்கள் நியூ ரீமேரிட்னா என்னுடைய ஒய்ஃப் நேமை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாலிசி டைப் ஆஃப் பாலிசியே பார்த்தீங்கன்னா வேற வேற விதமாக இருக்குது. செல்ஃப் பாலிசி 1+2, அதாவது 1+2னா செல்ஃபு, ஸ்பவுஸு, ஒரு சில்ட்ரனு. 1+1 ஒரு ஸ்பவுஸு, ஒரு அடல்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து 3 பேர், ஸ்பவுஸு, சில்ட்ரனு, அடல்ட் 1, அடல்ட் 2. ஸோ ஒரு டிசைன் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது செல்ஃப் பாலிசி. இப்போ இதில் வந்து செல்ஃப் பாலிசிக்கு அப்புறம் நாளைக்கு கல்யாணம் ஆகுது, என் ஒய்ஃபை ஆட் பண்ணலான்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணணும். பாலிசி டைப் வந்து மாறும். ஸோ இதில் என்ன இருக்கிற பெனிஃபிட் ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நில் கிளைம் போனஸ்ன்றது ஒன்று கிடைக்கும். எவ்ரி இயர் நீங்கள் அது இது பண்ணிக்கலாம். பட் கார்பரேட் பாலிசிக்கு அப்படி கிடையாது. கார்பரேட் பாலிசி அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வரும். நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்பரேட் பாலிசி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க கொடுக்குற கார்பரேட் பாலிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கார்பரேட்லலாம் நாலேஜ் இல்லை சார், நான் வந்து நார்மலாக வேலை செய்கிற ஒரு லேமேன், ஒரு கூலி தொழிலாளி சார், நான் ஒரு லேமேன் சார் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தனியாக ஒரு பாலிசி போட்டு வச்சுக்கணும். தட் இஸ் ஹெல்த் பாலிசி. அதுலேயே ஹெல்த் பாலிசிலேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃபு, ஸ்பவுஸு, டிபெண்டன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் தயவு செஞ்சு ஒரு ஹெல்த் பாலிசி எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் வந்திருக்கும். எத்தனை பேர் அவங்களுடைய பர்சனல் கை காசு இன்சூரன்ஸ் இல்லாமல் செலவு பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணிட்டோம் சார், கோவிட் வந்திருக்கோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுங்க சார் அப்படின்வாங்க. ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நோய் வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை மினிமம் வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு 30 days, ஒரு 30 நாளாவது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரம் டே 31லேருந்து நீங்கள் வந்து அந்த பாலிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் மெடிக்கல் டெஸ்ட் முடியறதுக்கு அந்த 1 month. ஆமாம். அந்த மெடிக்கல் டெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது. ஒரு வயது வரம்பு. இப்போ 25 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 25 வயசு பையன் என்ன இருப்பான், ஓரளவு ஆரோக்கியமாக இருப்பான், அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 35 வயசு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, 35 வயசு இருக்குது, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, போடு ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு, அப்படி மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. 45க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா ஓகே. பட் ரூல்ஸ் 45 வயசுக்கு மேலே இருந்தால் முதல்ல டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்டர்ரைட்னா உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்றது மெடிக்கல் ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவாங்க. கொடுக்கலான்னா பாலிசி கொடுத்துருவாங்க, ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ மெடிக்கல் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம், ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி நோய் இருக்குது, இப்போ நோய் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். அது பேஸ்ட் ஆன் அது 2 வகையான நோய். வந்து நார்மல் நோய்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் நோய்னு சொல்லுவாங்க. நார்மல் நோய்னா இந்த கிட்னி ஸ்டோனு எதிர்பாராமல் வர்றது க்ரானிக்லாம் வந்து உங்களுக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் பே ஆகிடும்.
இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூட்னு சொல்லுவாங்க. அக்யூட்ன்றதுன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாளா உங்க உடம்புல இருக்கும். ஸோ நாள்பட்ட நோய் ஆமா, ஏகப்பட்ட நோய் இருக்கும். அத வந்து வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க, இந்த லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒரு மேட்டர் சொன்னீங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொன்னீங்க. 2த்துக்கு என்ன வித்தியாசம்? லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஹெல்த்தும். அப்ப இதுக்கு ஏன் தனித்தனியா வச்சிருக்காங்க? என்ன வித்தியாசம் அதனால? நான் முன்ன சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, அத கவர் பண்றதுக்காக எடுக்கக்கூடியது ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்க டிபெண்டன்ஸ் உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும் அவங்களுக்கு போகும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க பிரீமியம் பே பண்றீங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா யூஸ் பண்றீங்க. ப்ராப்ளம் வரலன்னா அடுத்த வருஷம் ரினிவல் பே பண்றீங்க. நில் கிளைம் போனஸ் உங்களுக்கு குடுக்குறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ்ல இப்போ அதே மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் பிரீமியம் பே பண்ணணும். இல்ல எல்ஐசி இருக்கு, பிரைவேட் இன்சூரன்ஸ்ல நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. இப்போ என்னுடையதே எடுத்துக்கோங்க. நான் எல்ஐசில நான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். நான் வருஷத்துக்கு ரூ. 10,150 பே பண்றேன். அந்த ரூ. 10,150 பே பண்றதுனால எனக்கு ஒரு டாக்ஸ் வந்து பெனிஃபிட் இருக்கு. 80C குடுப்பாங்க. நான் டாக்ஸ் பே பண்ணேன்னா அந்த டாக்ஸ்ல வந்து எனக்கு எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். நம்பர் 2, இப்போ எனக்கு இப்போ வயசு 35. நான் வந்து எனக்கு 60 வயசு இருக்கிற வரைக்கும் அந்த 10,000 நான் பே பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அது இடையில 45 வயசுலயோ இல்ல 50 வயசுலயோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் இல்ல. அப்போ என்னுடைய டெனூர் வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும். நான் 45 வயசுலயே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்போ என் ஃபேமிலிய யார் பார்த்துப்பா? ஸோ நான் எடுத்திருக்கிற பாலிசியோட வேல்யூ ரூ. 50,00,000. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம்னா அந்த 50,00,000 நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. நமக்கு அப்புறம் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுறது தான் அந்த லைஃப் இன்சூரன்ஸ். அதிலே நிறைய ஸ்கீம் இருக்கு. மணி பேக் அது இதுலாம் இருக்கு. அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். லைஃப் இன்சூரன்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் இல்லைன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் ஆகணும். அதுக்கு இந்த ப்ரீமியம் பே பண்ணி இது பண்றேன். 60 வயசு முடிஞ்சிருச்சு. 60 வயசு தான் என்னுடைய லிமிட். 60 வயசும் நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, மீதி உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஏதாவது ஸ்கீம் என்ன இருக்கோ பார்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. அது 60 மேல இன்சூரன்ஸ் தொடராது. அப்படிதானே? வேற ஏதாவது அது தொடராது. அதுக்கப்புறமும் உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா 60 வயசுக்கு மேல வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ சீனியர் சிட்டிசன் பிளான் அதெல்லாம் வந்து எதுவுமே எடுக்க முடியாது. எடுக்கும்போது 35 கரெக்டான வயசு என்னன்னா 25 வயசு இருக்கும்போதே எடுத்து வச்சிடணும். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுடைய ஹெல்த், லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க இறந்த பிறகு உங்களுடைய டிபெண்டன்ஸ்க்கு அது ஒரு சொல். இதுதான் டிஃபரெண்ட். சரி, ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறார், லைஃப் இன்சூரன்ஸே எடுக்கிறான்னு வச்சுங்களேன். எடுத்து 1 இயர் 1 இயர் பிரீமியம் கட்டுறாரு. கட்டின பிறகு அவர் இறக்குறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 50 லட்சம் லிமிட் இருக்குன்னா அந்த காசு அவருக்கு போகுமா? 1 இயர்ல இருக்கு, வாய்ப்பு இருக்கு, போகும். அதாவது அவர் பிரீமியம் பே பண்ணிடுறாரு. ஸோ பிரீமியம் பே பண்ணிட்டு அவர் 1 இயர் தான் பே பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவர் விபத்துல இறக்குறாரு. அவர் உடல் நோய் வாய்ப்பட்டு இறக்கல. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது முக்கியமான விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப்டர் த கோவிட் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் டெஸ்ட் போயிட்டு சக்சஸ் அப்படி வந்தாதான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. லைஃப் இன்சூரன்ஸும் அதே ஃபார்மேட் தான், அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் எடுத்துட்டேன், ஒரு 8 மாசம் 9 மாசம் 1 இயர் விட்டுருங்க, 1 இயர் 2 இயர்ஸ் நான் பிரீமியம் பே பண்ணிட்டேன். 2வது வருஷத்துலேயே ஏதோ அசம்பாவிதம் இறந்துட்டாங்கன்னா, எஸ் நான் அந்த பாலிசி ஆக்டிவ்ல இருக்கு, நான் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன், வேலிடிட்டி இருக்கு, அந்த கிளைம் அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு டாக்குமெண்ட் கேட்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கொடுத்துடணும். இந்த லைஃப் பாலிசியில் பொறுத்த வரைக்கும் எனி கைண்ட் ஆஃப் டெத் இஸ் கவர்ட். ஆக்சிடென்டல் டெத், நேச்சுரல் டெத், இல்னஸ் டெத், டிசீஸ் டெத். ஆக்சிடென்டல் டெத்னா விபத்து, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஏதாவது ஒன்று வரும். நேச்சுரல் டெத்ன்றது ப்ராப்ளம். எனக்கு தெரியவே தெரியாது, நான் பாலிசி போடும்போது ஃபிட்டாக இருந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்லாம் எடுத்துட்டீங்க. நீங்கள் டெஸ்ட்லாம் எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம்னு நான் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது யாரோ ஒரு நபருக்கு கேன்சர் இருக்குன்றாங்க, ஒரு 3-4 மாசத்துல இறந்துடுறாங்கன்னா, நீங்கள் இந்த பாலிசி எடுக்கும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க. டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பேயபிள்னு கொடுத்துருவாங்க. இதுவே ஏற்கனவே கேன்சர் இருந்துட்டு நீங்கள் போய் பாலிசி போடணும்னா, நீங்கள் டெஸ்ட் எடுக்க அனுப்பும் போதே உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸில் கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒருத்தர் இறக்க போகிறாருன்னு தெரியும், அப்போ எப்படி அவங்களுக்கு பாலிசி கொடுப்பாங்க? ஸோ உங்களுடைய டெஸ்ட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குன்ன பிறகு தான் கொடுப்பாங்க. நான் கோவிட் டைமில் எடுத்தேன், எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க, எல்லாமே நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரீமியம் பே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ 4 வருஷம் முடிச்சுட்டேன். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாமே எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா அதுலயும் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே ரெண்டு எடுக்க முடியுமா? லைஃப் எடுக்கலாம். அட் டைம்ல ரெண்டுமே எடுக்கலாம். குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்கு, அது கூட எடுக்கலாம்.
என்ன பர்சனல் ஆக்சிடென்ட். ஒரு உதாரணத்துக்கு இதே தான். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுக்கு உடம்புல ஏதாவது நோய் இருக்கு, ஏதாவதுனா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. சரி. லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க டிபெண்டன்ட்க்கு அந்த காசு போயிடுது. பர்சனல் ஆக்சிடென்ட்ன்றது பிரீமியம் ரொம்ப கம்மி. அதுலயும் பிரீமியம்னு ஒன்று இருக்கு. 1 இயருக்கு ஒரு தடவை பே பண்ணணும். 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் ரூபாய்க்குலாம் வந்து 300 ரூபா 400 ரூபா தான் பிரீமியம். ஒன்லி ஆக்சிடென்ட்னால இறந்துடுறாங்க. 2 வீலர் ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால இறந்துடுறாங்க. அப்படி இறக்கும்போது இந்த அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ நான் வந்து 3 இன்சூரன்ஸுமே எடுத்திருக்கேன். ஹெல்த்து, ஜிபிஏ, பர்சனல் ஆக்சிடென்ட், ஜிடிஎல்ஐ. ஒரு உதாரணத்துக்கு அந்த நபர் இறந்து விட்டால் அந்த 3மே அவங்களுக்கு கிளைம் ஆகும். 3மே கிளைம் இப்போ பண்ணும். பேசிக் பிளான்ஸ்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி ஐடியா இருக்காங்க? ஹெல்த்தில் கேட்குறீங்களா இல்லை? ரெண்டுமே இப்போ ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனி, நிறைய கவர்மெண்ட் கம்பெனிலாம் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ உங்களுடைய வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 28. 28க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மினிமம் 3 லட்ச ரூபாய்க்கு குறைவு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு காலை வச்சாலே அப்படி இப்படின்னு 1 லட்ச ரூபா எடுத்துடுறாங்க. ஸோ மினிமம் 3 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கும் உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் உங்கள் மனைவிற்கும் ஒரு பாலிசி எடுத்துக்கணும். அவங்களுக்கு மெட்டர்னிட்டி அதில் கவர் பண்ணிக்கணும். அதில் மெட்டர்னிட்டி கேட்டாங்கன்னா தருவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த மெட்டர்னிட்டி வந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். அந்த பாலிசி எடுத்து 2 வருஷம் அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் பீரியட் நான் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து பட் இதுவே கார்பரேட் பாலிசியாக இருந்தால் நீங்கள் டே 1 கவர். இன்னைக்கு நீங்கள் சேர்றீங்க, வேலையில் சேர்ந்து 1 வாரம் ஆகுது. அந்த 1 வாரம் இருக்கும்போது உங்களுடைய மனைவிக்கு 8 மாதம் கன்சீவாக இருக்காங்கன்னா கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டே 1 கவர்டுன்றது கார்பரேட் இன்சூரன்ஸ் தருவாங்க. பட் இண்டிவிஜுவல் பாலிசியில் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. சரி, இப்போ மெட்டர்னிட்டி விட்டுருங்க. நார்மலாக உங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு எடுக்கணும். 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் தான் வெயிட்டிங் பீரியட். 30 டேஸ்க்கு அப்புறம் அக்யூட் ஏதோ ஒன்று சடனாக நடக்குது, அக்யூட் எல்லாமே கவர் பண்ணலாம். 30 டேஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி பிரீமியம் எவ்வளோ ரூபாய்? ப்ரீமியம் அவ்வளோ தான் முன்னாடி கட்டிடுறீங்க இல்லையா நீங்கள்? இப்போ ஒரு 28 வயசுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 லட்ச ரூபாய்க்கு அது ப்ரீமியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் டேபிள் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டே இருக்கும். அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் 28க்கு ஒரு ப்ரீமியம் ஸ்லைடு வச்சிருப்பாங்க. 0 to 25, 25 to 30, 30 to 35. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ லிமிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் சார்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா இருக்கும் இயர்லி. இது ஒரு சாமானியனால பண்ண முடியுமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு ஃபோன் ஒரு 40,000 50,000 கொடுத்து வாங்குறோம். ஒரு 12,000 கொடுத்து சாமானியமான வாங்க முடியாத விஷயமே கிடையாது. யார் நினைச்சாலும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும். இல்லை சார் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் லட்சமாக சம்பாதிக்கிறேன்னா வாங்க வேண்டாம். இல்லை சார் நான் வருமுன் காப்போம், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறேன்னா ஒரு 12,000 கொடுத்து தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு இஎம்ஐலாம் ஃபோன் எடுக்கிற மாதிரி இஎம்ஐலேயே இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 3,000 மாதம் இல்லை 1,000 ரூபா கட்டி கூட நீங்கள் இன்சூரன்ஸ் மாதம் எடுத்துக்கலாம். எல்லா பெனிஃபிட்டும் எல்லா வசதியும் இருக்குது. எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி தான் தோழரே. நீங்கள் வந்து தொடர்ச்சி அந்த கோவிட் டைமில் நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன், கோவிட்னு ஒரு சொன்னீங்க. கோவிட் டைமில் உண்மையிலே இன்சூரன்ஸ் பெனிஃபிட் அனுபவிச்சது யார், மக்களா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக யாருமே பார்க்க முடியாது. மருத்துவர்கள் எல்லாருமே லாபம் மீன்ஸ் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டவங்க யாருன்னு மக்கள் தான், பொதுமக்கள் தான். ஏன்னா வந்து யாரெல்லாம் இப்போ இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது. ஏன்னா வந்து மினிமம் பில்லு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா தான். ஓகே, அது குறைவாக எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டலில் போனாலே சார் 2 லட்ச ரூபா டெபாசிட் கட்டுங்க, 1.5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டுங்க, நோ பெட்ஸ் நோ ஸ்க்ரீனிங் சார், எதை டாக்டர் இல்லை. அதனால பொதுமக்கள் யார் இன்சூரன்ஸ் நிறைய பேர் வந்து எடுத்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நல்ல பெனிஃபிட் அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறமும் இப்போ நிறைய இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பேரழிவை வந்து மக்கள் பார்த்துட்டாங்க. அதனால இப்போ நிறைய பேர் எடுத்திருக்காங்க இன்சூரன்ஸ். நிறைய வந்து இப்போ நிறைய பேர் 90% மேலே எல்லாரும் எடுத்திருக்காங்க. சரி, என்னென்ன விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலான்ற ஒரு கேள்வி நான் முன்னாடியே கேட்டிருக்கோம். லாஸ்ட்டாக நான் கேட்டது என்னென்ன விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது ஹெல்த் சம்மந்தப்பட்டது. பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து லைஃப் வந்து லைஃப். இப்போ கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, சார் என்ன சார் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானா, இதெல்லாம் வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்லாம் இல்லையா, எனக்கு கார் இருக்குது, எனக்கு சொத்து வீடு இருக்குது, நகை இருக்குது, எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருந்தால் ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டின்னு ஒரு பாலிசி எடுக்கலாம். இப்போ ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியாக இருக்குன்னா இந்த லாஜிஸ்டிக் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, இங்கே இருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு அனுப்புவாங்க, மும்பையிலேருந்து சென்னைக்கு ரோடு மூலியமாவோ ஃப்ளைட் மூலியமாவோ ஷிப் மூலியமாவோ கூட அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஒரு டாக்டர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், ஹூவர் த ப்ரொஃபஷனல், நான் ஒரு இன்ஜினியர், நான் வந்து ஒரு இன்ஜினியர்னா எனக்கு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி பாலிசி எடுக்கலாம். நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய டைரக்டர், நான் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும், அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து இல்லை, நான் எடுத்த டெசிஷனால பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பாலிசி எடுக்கலாம். பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்,
அவங்க வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. அந்த பொருளை தயாரிக்கும் போது அந்த பொருள் எல்லா பொருளுமே 100% அவுட்புட் கொடுக்காது. அவுட்புட் வந்து டிஃபெக்ட் ஆகும் ப்ராடக்ட், இல்லை ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் விட்ட பிறகு ஃபெயிலியர் ஆகும். அந்த மாதிரி பொருளுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஸோ மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பில்டிங், இப்போ நான் ஒரு சொந்த பங்களா கட்டியிருக்கேன் ஈசிஆர் ரோட்ல. அந்த ஈசிஆர் ரோட்ல அந்த பங்களாவில் இருக்கிற ஏசி, டிவி, என்னுடைய நகை எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இன்சூரன்ஸ்ன்றது இல்லாமல் இல்லவே இல்லை. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்தாலும் 2 தடவை டிஸ்பிளே மாற்றி கொடுக்குறாங்க. ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். வாட்டரில் ஏதாவது டப் பண்ணிட்டீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கு என்ன மாதிரி ப்ரீமியம் லிமிட்? அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி நிர்ணயிக்கிறது. அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அது மொபைல் வாங்கும்போது ஒருத்தர் கொடுக்குற பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ப்ரீமியம் வந்து நிர்ணயிச்சுப்பாங்க. எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போடலாம். ஓகே. இப்போ என்னன்னா, இதில் என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்சூரன்ஸு போடுறோம், எந்த மாதிரி கம்பெனி நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்றது நமக்கு, ஏன்னா படித்தவங்க அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. கம்பெனி சைட்லேயும், அதாவது கார்பரேட் சைடில் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு லேமேன் இருக்கார் அப்படின்னா, அவர் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணி எது சரியாக இருக்கும், எது தப்பாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து தவிர்த்து இருந்துக்கிட்டா ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலான்ற மாதிரி என்ன ஐடியாஸ் இருக்குது? எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. முதல்ல நிபந்தனைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படிங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு வந்து கால் சென்டர்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க, இல்லை வந்து இப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. முதல்ல படிங்க. ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஸ்கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாறுறது தான் ஸ்கேம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி ஏமாறுறீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறனால தான் அதை பற்றி நீங்கள் ஏமாறுறீங்க. அதுக்கு உட்காந்து 80 பேஜஸ் புக்கு படிங்கன்னு நான் சொல்லலை. ஒரு பேசிக் இன்சூரன்ஸ்னால் எப்படி எடுக்கணும், யார் எடுக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இப்போ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜான பசங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு 70-80 வயசில் இருக்கணும் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில் சொல்கிறாங்க, கால் சென்டர் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டு நம்ம எடுக்கணும். ஸ்கேமுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இன்சூரன்ஸ்னால் எல்லாமே கவர்ட். இன்சூரன்ஸ் 10,000 கொடுத்துட்டு 1 லட்சம் 2 லட்ச ரூபா லிமிட்னா 2 லட்ச ரூபா எனக்கு காசு வந்துடணும்னா அது தவறு. இன்சூரன்ஸ் எடுத்தால் எத்தனை நாள் வெயிட்டிங் பீரியட்? 30 நாள் வெயிட்டிங் பீரியட். ரெண்டாவது, உங்களுக்கு அக்யூட்னா தான் கவர்டு. அக்யூட்னா சடனாக நடக்கிறது தான் கவர்டு. க்ரானிக்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நாளுக்கு முன்னாடி இருக்குது, அது கவர் கிடையாது. மூணாவது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது. மெட்டர்னிட்டி கவர்டா? இப்போ என்னுடைய ஒய்ஃபை ஆட் பண்ணால் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமா? நான் வந்து ஒரு பிளானிங் ட்ரீட்மெண்ட் போகிறேன், ஒரு பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் போகிறேன், அந்த பிளானிங் ட்ரீட்மெண்ட் கவர்டா? ஓகேங்களா. ரெண்டாவது, அன்பிளான் ட்ரீட்மெண்ட்னா வைரல் ஃபீவர், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ விழுந்து கை உடஞ்சிருச்சு, பிளேட் வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். இதுவே ட்ரிங்க் பண்ணிட்டு போய் கீழே விழுந்து அடிப்பட்டதுன்னா அது நாட் கவர். வாண்டடாக செல்ஃப் இன்ஜுரி, அப்புறம் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா அது இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. அதை தவிர்த்து பேசிக்காக இயற்கையாக நடக்கிறது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ப்ரீமியம் என்ன, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, ஏமாத்திருவீங்களான்னு அவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா அதுக்களவு இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இது எடுத்தால் போதுமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கு வாங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்தவொடனே 2 லட்சம் லிமிட் என்னன்னு 2 லட்சமும் எனக்கு வேணுன்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கவரேஜ் படிங்க. அது ஒரு 5 நிமிஷம் தான், படிக்கணும்னு அவசியம் இல்லை. யார்கிட்டயாவது இது எடுத்தால், இந்த இன்சூரன்ஸ் எடுத்தால் என்ன பெனிஃபிட்டுங்க, நாளைக்கு எனக்கு ஃபீவர் வந்து அட்மிட் ஆனால் கவர்ட் ஆகுமா, நான் பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் கவர்ட் ஆகுமா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நிறைய மூடி மறைச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாம் வெளிப்படையாகவே இருக்குது, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பழைய கவுண்டமணி காமெடியில் வந்து அவர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு, நீ இறந்துட்டேன்னா உனக்கு காசு வந்துடுன்ற மாதிரி சில இதெல்லாம் வந்து, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? இப்பயும் நடந்துட்டு இருக்காரு. நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுமாரி நடந்துட்டு தான் இருக்குது இன்னமும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 1 கோடி ரூபா லிமிட் இருக்குது லைஃப்பில். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம இறந்துட்டோன்னா இந்த காசு நம்ம ஃபேமிலி டிபெண்டன்ஸ்க்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சூசைட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃபாக யார் வந்து அவங்கள வந்து வற்புறுத்திக்கிறாங்களோ அதை வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து மோஸ்ட்லி எந்த இன்சூரன்ஸும் பேபிள் பண்ண மாட்டாங்க. பட் இதுவே அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருன்னா, உயிரிழந்ததுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக், அவர் எதுவுமே பண்ணிக்கல, அப்போ அந்த இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ராமா பண்ணாங்கன்னா எல்லா கேஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுதான் சொல்ல வரேன் நான். உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலுமே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இருப்பாங்க. ஓகே. இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து அவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா, டெத் ஆன உடனே அவங்க ஃபேமிலியை போய் இவங்க பார்ப்பாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டரை அலாட் பண்ணுவாங்க. இவங்க போய் பார்த்து, நீங்கள் இன்சூரன்ஸ் உண்மையை எப்போ எடுத்திருக்கீங்க, உங்கள் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுங்க மேடம் அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் வாங்கிடுவாங்க.
நாமினி யாரு, செக் காப்பி, லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய செக் புக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, உங்களுடைய வேற ஏதாவது மேரேஜ் என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாமே வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அக்கம் பக்கத்து எப்படி விபத்து நடந்தது, அவர் ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாருன்னா எஃப்ஐஆர் காப்பி இருக்கும், குடிக்கலன்றதுக்கு எம்எல்சி காப்பி, லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் இருக்கும், குடிக்கலன்றதுக்கு எம்எல்சி காப்பி இருக்கும், எல்லா டாக்குமெண்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும், அதுல தெரிஞ்சிடும். அவர் இயற்கையா இறந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் தான் இறந்துருப்பாரு. அப்போ இயற்கையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்றது அதுலயும் தெரிஞ்சிடும். ஸோ எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி சப்மிட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பாசிட்டிவா இருந்ததுன்னா அடுத்த 2 நாள்ல பேமெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி. சரி, இது ஓகே. இது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டு இது போயிடுது. ஆக்சுவலா இப்போ நான் வந்து ஒரு வெஹிக்கிள், நான் ஒரு கார் வச்சிருக்கேன், அந்த காரை போயிட்டு நான் வேணும்னே இடிக்கிறேன், சரிங்களா? இடிக்கிறேன், நான் சரி செலவு பண்றதுக்கு நான் இது பண்ண வேணும்னு இடிக்கிறேன், இல்லை ஒரு ஃபோன் வச்சிருக்கேன், அதை வேணும் தான் கீழே போட்டேன், அந்த மாதிரி விஷயங்களை எப்படி ட்ராக் பண்ணுவீங்க கேட்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா? ரோட்ல வந்து போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. ரெண்டாவது, நம்மளை வந்து இன்டென்ஷனலாக அவங்க போய் வேணும்ன்ட்டு இந்த கார் இந்த பிடிக்கல அப்படின்னு இடிச்சோன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த டேமேஜா இல்லை உடனே இப்போதான் நடந்திருக்கிற டேமேஜான்றது கேரேஜில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்வேயர் இதுக்கும் சர்வேயர் அலாட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மோட்டர் கிளைமுக்கும் சர்வேயர் அலாட் பண்ணுவாங்க. அவரும் வந்து பார்த்து சார் இது இப்போ ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இல்லையே, இது ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் நம்பிக்கை தானேங்க இன்சூரன்ஸு, நம்பிக்கை தானே வாழ்க்கை. இவர் இப்போ நடந்து இப்போ இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு டேமேஜ் ஆயிருக்கு, இன்னொரு டேமேஜும் அது நான் பழைய இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, அந்த 2 டேமேஜையும் அவர் கொண்டு வரலாம். ஸோ எல்லாமே வந்து எப்படி வேணாலும் சொல்றதை பொறுத்து தானே. ஆனால் இதில் அந்த மாதிரி வந்து சர்வேயர் கண்டுபிடிச்சிருவாங்க, இது இப்பயே நடந்ததா முன்னாடியே நடந்ததா. ஏன்னா இப்போ நடந்ததுன்னா உங்களுக்கு வண்டி ஸ்பாட்லேயே நிப்பாட்டிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கிளைம் இன்டிமேஷன் கொடுக்கணும், ஸ்பாட் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து பார்த்து நீங்கள் கேரேஜ் எடுத்துகிட்டு போய் வண்டியை விடுங்கன்னு சொன்ன பிறகு தான் வண்டியை விடணும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து வண்டியை மூவே பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது மூவ் பண்ணிட்டோம்னா கிளைம் தர மாட்டாங்க. இல்லை சார் இது நாங்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிட்டீங்க, நாங்கள் எப்படி சார் நம்புறது அப்படின்னும். அப்போ ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுத்துடணும், வீடியோ எடுத்துடணும். ஸோ நான் ஏமாற்றணுன்ற ஒரு நோக்கத்தோடு பண்ணனா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி யாருமே இல்லை, பட் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருமே இல்லை, ரொம்ப முரண்பாடாக இருக்குது. ஓகே, இருந்தாலும் லாஸ்ட்டாக அந்த கேள்வி நான் கேட்டுக்கிறேன். வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்கள் நம்ம பேசுகிற மாதிரி யூடியூப்பில் நம்ம வந்து இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க கான்டென்ட்ஸ் நிறையா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ண முடியும்? பண்ணலாம், தாராளமாக. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி பாலிசினா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலாக அந்த பாலிசி எடுத்துட்டீங்க. ஒரு டாக்டர், ஒரு லாயரு, ஒரு இன்ஜினியரு, ஒரு யூடியூபரு, யாரை வேணாலும் ஒரு ப்ரொஃபஷனல். அந்த ப்ரொஃபஷனல்னால அவங்களுக்கு ஏதாவது லீகல் லைபிலிட்டி வருது, ஏதாவது அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல்னால ஏதாவது வந்து ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு தாராளமாக இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர், நிறைய டாக்டர்ஸு, நிறைய வந்து இன்ஜினியர்ஸு எல்லாருமே இந்த பாலிசி எடுத்திருக்காங்க. இந்த நடைமுறையில் அது நல்ல ஃபார்மில் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல், பிகாஸ் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி, நான் ஒரு டாக்டர், நான் எடுத்திருக்கேன். நான் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணும்போது அந்த பேஷண்ட் இறந்துடுறாங்க. டிபெண்டன்ஸில் என்ன பண்ணுவாங்க, வந்து சண்டை போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, காம்பன்சேஷன் கேட்பாங்க, போவாங்க. இப்போ நான் இந்த ப்ரொஃபஷனலாக நான் இந்த பாலிசி எடுத்திருந்தேன்னா எஸ், அவங்களுக்கு அந்த லீகல் காசு போகும், நான் பே பண்ண அவசியம் கிடையாது, இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணிடுவாங்க. இப்போ இந்த யூடியூபர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பே? தாராளமாக அதே தான். இப்போ ஒரு யூடியூபர்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ அவங்க வந்து பாலிசி ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி ஒரு யூடியூபருக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு செய்தி வந்து வெளியிட்டீங்க, அந்த செய்தினால வந்து ஒருத்தர் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுறாரு, இது வந்து நீங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து நீங்கள் களங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃபேம் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு கேஸ் போடுறாரு. கோர்ட்டுக்கு லீகல்னு போவீங்க. கோர்ட்டு ஆமாம் நீங்கள் தப்பு தான் நீங்கள் பண்ணது, ஒரு 20 லட்சம் 20,000 ரூபா நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஃபைனு, நீங்கள் பெனால்ட்டி அப்படின்னும் போது ஸோ இங்கே இந்த பாலிசிலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா லைபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த பாலிசி கவர்ட் ஆகும், தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது, ஒரு மல்டிமீடியா லைபிலிட்டின்றது ஒரு மீடியா கம்பெனிக்கு எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் எடுக்கலாம் தாராளமாக. அப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு தேவையான காலத்துக்கு விஷயம். எப்படி எடுக்கணும், யார்கிட்ட எடுக்கணுன்றதும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, எங்களை மாதிரி புரோக்கிங் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறோம். உங்களுக்கு முதல்ல வந்து டவுட், உங்களோட இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு மோட்டிவ்ல வராதிங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஹெல்த் பாலிசி எடுத்தால் என்னது, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தால் என்னது, ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி பாலிசி எடுத்தால் என்னது, எனக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, இந்த பிஸ்னஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா, ப்ரீமியம் பே பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை, நாளைக்கு கிளைம் வந்ததுன்னா உங்களுக்கு கவர்ட் ஆகும். மிஜான் கிளைம் வந்தது இல்லையா, மிஜான் கிளைமில் ஃப்ளட் வந்தது இல்லையா, 2 தடவை நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். இந்த புயலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க,
அந்த ஸ்டாக்குக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா தண்ணி உள்ள வந்துடுது, ஃப்ளட்டு கவர்ட், எல்லாமே கவர்டு உண்டு. நிறைய BMW கார்ஸ்லாம் வந்து நிறைய கார்ஸ், அது வந்து மோட்டர் பாலிசிஸ் மேண்டேட்டரி. இப்போ BMW பாருங்க, புது கார்லாம் போயிருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் இன்சூர் இருக்கு. நீங்கள் இங்கே இப்போ கேமரா, மொபைலு, கேமராஸ், ஏசி, டிவி எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. நகைக்கு கூட இன்சூரன்ஸ் பண்ணலாம், கன்னுக்கு கூட இன்சூரன்ஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. அதெல்லாம் அதர் சப்ஜெக்ட். உங்கள் மினிமம் பேசிக்காக ஒரு மனிதர் 3 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கல்யாணமானவங்க டிபெண்டனோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, கல்யாணம் ஆகாதவங்க செல்ஃப் ஆட் பண்ணிக்கோங்க, கார்பரேட் பாலிசி இருக்கிறவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன டிஃபிகல்ட்டினா, பேரண்ட்ஸுக்கு வந்து பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் கொடுப்பாங்க. ஆமாம். இண்டிவிஜுவலாக எடுக்கணும்னா கிடைக்காது. அதனால பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசு பேரண்ட்ஸாக இருக்கும்போது, எனக்கு 38 வயசு நான் ஒரு பேரண்ட்ஸு, நான் 40 வயசு ஒரு பேரண்ட்ஸ்னா, உங்களுக்கு நீங்கள் 40 வயசில் இருக்கும்போதே எடுத்துருங்க. 45 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் 30, 32, 35 வயசுலேயே சுகர், பிபிலாம் இருக்குது. ஸோ இது எதுக்காக சொல்கிறதுனால, முன்னாடியே இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருங்க. இப்போ இல்லாதவங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம், அட்லீஸ்ட் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ 60, 70 வயசுலலாம் இன்னும் கூட வராங்க. 60 வயசில் வந்து எனக்கு ஹெல்த் பாலிசி எடுக்கணும் அப்படின்றாங்க. 70 வயசுக்கு போய் நம்ம எங்கே ஹெல்த் பாலிசி எடுக்க முடியும்? ஸோ இதுவே நீங்கள் 40 வயசில் எடுத்துகிட்டு 40 வயசுலேருந்து அப்படியே ஒரு 70 வயசுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஓகே, இப்போ நிறைய விஷயங்களை நம்ம இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பேசியிருக்கோம். இதையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம், விழிப்புணர்வு அடையட்டும். நன்றி.